இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தியில் முதல் அதிகாரம் 29 34 முடிய இந்த பகுதியில் நமக்கு மிக முக்கியமாக திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டிக்காட்டி தன்னுடைய சீடர்களில் இருந்தவர்களிடம் இவர்தான் உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி என்று சொல்லுகிறார். இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். அன்பானவர்களே, இதை திருமுழுக்கு யோவானுக்கு அடுத்து நம்பிக்கையாளர்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையினால் சுட்டிக்காட்ட வேண்டும். இதையே சுட்டிக்காட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அப்படி அமைந்திருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி பகுதியிலே பார்க்கிறோம், தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லி இருந்தார். அன்பானவர்களே, நம்மிலே திருமுழுக்கு வழியாக இறங்கிய தூய ஆவியானவரால் உண்மையாகவே நாம் வழிநடத்தப்படுகிறோம் என்றால், நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளும் இயேசுவை பாவங்களை மன்னிக்கிற செம்மறியாக சுட்டிக்காட்டும். சில வேளைகளிலே அல்லது பல வேளைகளிலே சிலர் அல்லது பலர் நாம் என்ன செய்கிறோம் என்றால், இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு அவரை உறங்க வைத்துவிட்டு நாம் நம்முடைய வாழ்வை தொடர்கிறோம். அதன் விளைவு இயேசுவை நம்மால் சுட்டிக்காட்ட முடியவில்லை, இயேசுவுக்கு சாட்சியம் பகர முடியவில்லை. ஆவியினால் நம்மில் செயல்பட முடியாதபடி அவர் இஸ் இன் டார்மெண்ட் ஸ்டேஜ், அவர் உறக்க நிலையில் நாம் வைத்து விட்டோம், கட்டாயப்படுத்தி வைக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன? நம்மால் இயேசுவை அனுபவிக்க முடியாது. நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற செம்மறியனுடைய இரத்தத்தினால் நமக்கு பலன் இல்லாமல் போகும். ஹவு சீரியஸ் இட் இஸ்! நமக்கு பலன் இல்லாமல் போகும். காரணம், அதை நாம் வார்த்தையிலே ஏற்றுக்கொள்ளுகிறோமே ஒழிய, அறிக்கையிலே ஏற்றுக்கொள்ளுகிறோமே ஒழிய, நம்பிக்கை நிறைந்த வாழ்விலே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சாட்சியங்கள் இல்லை என்றால் நம்மிடம் பொய் இருக்கிறது, கெட்ட வார்த்தை இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, புரணி பேசுதல் இருக்கிறது, மற்றவர்களுக்கு எதிராக வைராக்கியத்தோடு வாழுகின்ற நிலை இருக்கிறது. தூய ஆவியினால் அங்கே செயல்படவே முடியாது. இதய கதவை பூட்டி கொண்டோம். ஆவிக்கு நாம் இடம் கொடுத்தால் இதய கதவு திறக்கும். இதய கதவு திறக்கிறது, தூய ஆவியினால் திறக்கப்படுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் மற்றவர்களோடு நாம் பழகும் பொழுது, தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் இயேசுவை அறிமுகப்படுத்தும், இயேசுவை அறிக்கையிடும், இயேசுவுக்கு சான்று பகரும், இயேசுவை மகிமைப்படுத்தும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, புதிய ஆண்டை ஆரம்பித்திருக்கிற இவ்வேளையில் தொடக்க முதலே நாங்கள் தூய ஆவியினால் தூண்டப்பட்டு வழிநடத்தப்பட்டு வாழுகிறவர்களாக இருக்கும்படி எங்கள் இதய கதவை திறந்து வைக்க இதோ சரணடைகிறோம். இந்த உம்மிடம் சரணடைகின்ற இந்த நிலையில் வாழ்க்கை தொடர அருள்தாரும். எங்கள் வாழ்வு தூய ஆவியினால் தூண்டப்பட்ட வாழ்வாக இருந்தால், நாங்கள் இயேசுவினுடைய அரசை கட்டி எழுப்புகின்ற, இயேசுவினுடைய அரசை மற்றவர்களும் ஏற்று அதன் வழி நடக்க ஆயத்தப்படுத்துகின்றவர்களாக இருப்போம். நாங்களும் நிலை வாழ்வை நோக்கி ஆயத்தத்திலே இருப்போம். அன்புள்ள இறைவா, எங்களுக்கு இந்த வரத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.